அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம். எண் 209 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 29/7/2024 திங்கள். தப்பி பிழைத்த திருடர்களில் 3ஆம் அவரை வானதூதர் அவரை உலைக்கு வெளியே தள்ளிவிட்டு அவரிடம், ஒரு பயங்கரமான கடுமையான பயணத்தை மேற்கொள்ள உங்களை தயார்படுத்துங்கள், அதை நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த சகோதரர் வருத்தத்துடன் கூறினார், ஓ, நீங்கள் ஒரு கடினமான வழிகாட்டி. நீங்கள் எனக்கு எந்த விதமான இரக்கமும் காட்டவில்லை. நான் உலையில் ஏறக்குறைய எரிந்து விட்டதை நீங்கள் காண்கிறீர்கள். இருப்பினும் இன்னும் என்னை ஓர் ஆபத்தான மற்றும் பயங்கரமான பயணத்தில் அழைத்துச் செல்ல விரும்புகிறீர்கள். அப்பொழுது வானதூதர் அவரை தொட்டு முழுமையாய் பலப்படுத்தினார். பின்னர் அவர் அவரை ஒரு பாலத்திற்கு அழைத்துச் சென்றார். அது மிகவும் ஆபத்தான பாலம். ஆபத்து எதுவும் நேராமல் கடக்க முடியாது. ஏனெனில் அது மிகவும் மெல்லியதாகவும் குறுகியதாகவும் எளிதாக வழுக்கக்கூடியதாகவும் மற்றும் கைப்பிடி எதுவும் இல்லாமலும் இருந்தது. அதன் கீழ் ஒரு நதி ஓடியது. அதில் பாம்புகள், தேள்கள் மற்றும் கொடிய மிருகங்கள் நிறைந்து ஒரு பயமுறுத்தும் நதியாக காட்சியளித்தது. அங்கே அதிக துர்நாற்றம் வீசியது. வானதூதர் அவரை நோக்கி, இந்த பாலத்தை நீங்கள் கடக்க வேண்டும், அதிலும் முற்றிலுமாக கடக்க வேண்டும். ஆனால் அந்த சகோதரர் பதில் அளித்தார், அந்த ஆபத்தான ஆற்றினுள் விழாமல் நான் எப்படி அதை கடக்க முடியும்? வானதூதர் சொன்னார், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நான் கால் வைத்த இடத்தில் உங்கள் பாதத்தை வைத்து நடந்தால் நீங்கள் பாதுகாப்பாக கடப்பீர்கள். சகோதரர் வானதூதர் சொன்னபடியே அவரை பின்தொடர்ந்து பால நடுப்பகுதியை அடைந்தார். அவர் பாலத்தின் நடுப்பகுதிக்கு வந்தபோது அவரை விட்டு வெளியேறி பறந்து சென்று பாலத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு மிக உயர்ந்த மலைக்கு சென்று விட்டார். ஆனால் வழிகாட்டி இல்லாமல் எஞ்சியிருக்கிற பாதையை எப்படி கடப்பது என கீழே பார்த்தபோது அக்கொடிய விலங்குகள் தண்ணீருக்கு மேலே வாயை திறந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தன. அவர் விழுந்ததால் அவரை விழுங்க தயாராக இருந்தன. அவர் அங்கேயே பயத்தோடு நின்று கொண்டிருந்தார். என்ன செய்வது என்று அவருக்கு தெரியாமல் இருந்தார். காரணம், அவருக்கு திரும்பி செல்லவோ அல்லது முன்னோக்கி செல்லவோ முடியவில்லை. அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. பிரச்சனைகளை எதிர்கொள்வதே உண்மையான இறைபக்தி. அமைதியான வாழ்வு வேண்டுமெனில் சுடுகாட்டிற்கு செல். நிலவின் நிர்வாணம் சூரியனை ஒன்றும் செய்வதில்லை. புவியீர்ப்பு விசை இருக்கும்போது தான் விமானங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. வீழ்வதும் புதையுண்டு போவதும் தோல்வி அல்ல. விதையில் இருக்கும் ஆற்றல் வெளிவர அது மண்ணுக்குள் புதைய வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. மலத்தை கழித்து விட்டு பார், கரப்பான் பூச்சியும் அழகாக தெரியும். உன் வாழ்வு ஒரு வரம். அதில் பிரச்சனை என்பதும் நிரந்தரம். என்ன நடந்தாலும் வேண்டியதை எண்ணு,
அது கிடைக்கும். கிடைக்குமா என்ற சந்தேகம் உன்னை சிக்கும், உன்னை சிதைக்கும். நாளை சந்திப்போம்.